கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்களே, இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுத்து ஜெபிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் மிகவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் லூக்கா 10:21. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பம் பாருங்க, சீடர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பல இடங்களிலே அவங்க ஜெபித்து பிசாசுடைய கிரியைகளிலிருந்து அவங்களுக்கு என்ன செய்து விடுதலை கிடைத்தது. ஆகையினால அவங்க ஆண்டோடத்தில் வந்து சந்தோஷமாய் அவங்க இந்த காரியத்தை சொல்கிறாங்க. அதற்கு ஆண்டவர் சொல்கிறார் என்னன்னா, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதாக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இப்படி சீடர்களோடு அவங்க செய்த சந்தோஷமான காரியங்களை ஆண்டோடத்தில் சொல்லும்போது அதை கேட்டு உங்களுடைய நாமங்கள் பரலோக ராஜ்யத்தில் எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னாலும், அருமையான இயேசு கிறிஸ்து அவங்க சீடர்களை நினைத்து அவங்க என்ன செய்கிறாங்க, சந்தோஷப்பட பிதாவினத்தில் அவர் கேட்கிறார், ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நீர் இதை வெளிப்படுத்தினபடினால், பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினபடினால் நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி அவர் ஆவியிலே களி கூறுகிறதை பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார், ஆவியிலே களி கூர்ந்து, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினீரே. அல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களே, எவ்வளவோ கல்விமான்கள் உண்டு, எவ்வளவோ ஞானிகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நமக்கு அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அதோடு நம்ம இருந்துடக்கூடாது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதாத எத்தனையோ கோடி ஜனங்கள் உண்டு. ஒருவேளை நம்முடைய குடும்பத்து பிள்ளைகள் கூட இருக்கலாம். அதற்காக நம்ம பாரப்பட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. பாரப்பட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு நீர் வெளிப்பட்டது போல, நான் பெரிய ஞானி இல்லை, கல்விமானும் இல்லை, ஆனால் எனக்கு நீர் வெளிப்படுத்தது போல என் குடும்பத்தின் பிள்ளைகளும் என்னுடைய தேசத்து ஜனங்களுக்கும் நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வெளிப்பாட்டு திட்டத்தில் தேவனுடைய வெளிப்பாட்டின் திட்டம் எல்லா ஜாதி ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவரே, அது கர்த்தருக்கு அது பிதாவுக்கு இருக்கிறபடினாலே நாமும் அந்த திட்டத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுகிற நேரம் பரலோக ராஜ்யத்தில் எவ்வளவு ஒரு களி கூறுதல், எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும். ஒருவேளை நம் மூலமாக ஒரு ஆத்துமா கர்த்தருக்குள்ளே வரும்போது
நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அதை பார்க்கிலும் அதிக சந்தோஷம் அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கும். அதை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் தெரிவிக்காமல் பாமர ஜனங்களுக்கு, ஆண்டவரோடு கடந்து போன சீற்றர்கள் எல்லாரும், படிப்பறிவு இல்லாதவர்கள் எல்லாருமே அதிகமான பேர் லூக்கா வைத்தியராக இருக்கலாம், மற்ற சீற்றர் எல்லாரும் மீன்பிடி இந்த மாதிரிப்பட்ட பணிகளிலிருந்து வந்தவர்கள்தான். அவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்மளும் பெரிய கல்விமான் இல்லை, ஞானிகளும் இல்லை. இந்த பெரிய ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவ வெளிப்பாட்டு திட்டத்தில் நமக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவதாக பார்க்கும்போது கிறிஸ்துவின் அந்த பெரும் மகிழ்ச்சி எப்போ கிடைக்குன்னா, காணாமல் போன ஆட்டை கண்டடைவதில்லை. காணாமல் போன ஆட்டை கண்டடைவதில்லை. லூக்கா 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அங்கே பார்க்குறோம், ஒரு ஆடு தொலைந்துட்டு. அவன் என்ன செய்கிறான், தேடி போகிறான். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. காணாமல் போன ஆட்டை கண்டடைவதில் பெருமகிழ்ச்சி. அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நமக்கு அந்த பெரும் மகிழ்ச்சி வேண்டும் என்றால் நாமும் காணாமல் போன ஆடுகளுக்காக, அலைந்து திரிகிற ஆடுகளுக்காக, பாதை தெரியாமல் கலைந்து செல்லுகிற ஆடுகளுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உதவி செய்வார். அப்போ தான் அந்த மகிழ்ச்சி உண்டாகும். மூன்றாவதாக, கிறிஸ்தவர்களில் தங்க வேண்டிய ஒரு மகிழ்ச்சி. யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய ஆண்டவருடைய சந்தோஷம் நமக்கு என்ன, நம்மகிட்ட நிலைத்திருக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசி என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவள் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சந்தோஷம், ஆவியின் கனிகளில் ஒன்று தான் அந்த சந்தோஷம். அந்த சந்தோஷம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை கெடுக்க சத்ருவாகிய பிசாசானவன் பல விதங்களில் அவன் என்ன செய்கிறான், சூழ்ச்சிகள் பண்ணி அவன் செய்து கொண்டே இருக்கிறான். உதாரணமாக பார்க்கும்போது ஒரு அன்னாள் குடும்பத்தில் அவள் தன்னுடைய சொந்த கணவரால் அதிகமாக அன்பு கூறப்பட்டவள் தான். ஆனால் அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை. அவளுக்கு சக்களத்துக்கு பிள்ளை இருக்குது, ஆனால் அவளுக்கு இல்லாதனால தான் கணவர் மறுமனை வைத்து இன்னொரு பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. ஆனால் இவளுக்கு பிள்ளை இல்லாதனால தன் சக்களத்தி அன்னாளை என்ன செய்தாங்க, துக்கப்படுத்தி பரியாசம் பண்ணி நிந்தித்து அப்படியெல்லாம் இருந்தாங்க. இவங்க வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகும்போது ஒரு முறை வேதனை தாங்க முடியல, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஆனால் சத்தம் வெளியில் வரல, கண்ணீர் வந்திருக்கும். அந்த உதடு மட்டும் முணு என்று கொஞ்சம் அசைஞ்சிட்டு இருக்கு. அந்த ஏலி தாத்தா கூட சொல்கிறாரு,
எந்த மட்டுக்கும் நீ குடித்து வெறித்திருப்பாயின்னு. அந்த ஆள் சொல்கிறாங்க, நான் குடிக்கவும் இல்லை வெறிக்கவும் இல்லை, ஒரு குழந்தைக்காக நான் கிளேசத்தோடு இருக்கிறேன், ஜெபிக்கிறேன்னு சொல்லி. அன்பாதவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனையோடு உபவாசத்தோடு ஜெபித்த பிறகு அவங்க பின்பு என்ன செய்யலை, துக்கமுகமாக இருக்கவில்லை. கர்த்தர் அவங்களுடைய வாழ்வில் சந்தோஷத்தை கட்டளையிட்டார். ஏற்ற காலத்தில் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அவங்க பண்ணின பொருத்தனை என்னன்னா, இந்த குழந்தை பால் குடி மறக்க பண்ண பிறகு இந்த தேவாலயத்தில் கர்த்தருடைய சேவைக்காக நான் விடுவேன்னு சொல்லி. அதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, வேதத்தில் முதல் தீர்க்கதரிசிகளில் 1 சாமுவேல் முதல் தீர்க்கதரிசியாக வருகிறார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரராக தேவன் அவனை எழுப்பினார். காரணம், பலவிதமான வேதனையிலும் கண்ணீரிலும் கஷ்டத்திலும் மற்றவர்களுடைய பரியாசத்திலும் இருந்த அந்த அம்மா சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபித்தனால கர்த்தர் அவர்களை ஆற்றி தேற்றி அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாங்க. பின்பு அவங்க துக்கமாக இருக்கல. அந்த குழந்தையை ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்த பிறகு திருப்பி அவங்க பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்காங்க. எனக்கு அதில் ரொம்ப பிடித்தமானது என்னென்னா, சரி நம்ம பெற்றெடுத்தோம், குழந்தையை கொண்டு விட்டாச்சு, வருஷந்தோறும் போகும்போது அந்த குழந்தைக்கு சட்டையும் தச்சு கொண்டு கொடுப்பாங்களாம். பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் வரவேண்டிய மகிழ்ச்சி. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது தான் மகிழ்ச்சி. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், அந்த துன்பங்கள் வரும். தேவ மகிழ்ச்சி நமக்குள்ளே வரணும்னா வேதனையான சூழ்நிலைகளில் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது அந்த மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இப்படி பிரச்சனை இதுக்கு தான் உதவி செய்வாரோ, அப்படி இல்லை. வியாதிப்பட்டிருந்தால் கடந்த நாட்களில் 1 மாதத்துக்கு முன்னால் எல்லாம் 1-2 மாதத்துக்கு முன்னால் அதிகமாக நான் கஷ்டப்பட்டேன். இப்போ பலவீனம், எனக்கு பல பிரச்சனைகள். அதற்காக தாங்கினவங்க உண்டு, ஜெபித்தவங்க உண்டு, உதவி செய்தவங்க கரங்கள் உண்டு. அன்பானவர்களே, கர்த்தர் என்னை பலப்படுத்தி நடத்தி வருகிறார். அவருடைய பலத்தால் என்னை இடைகட்டி வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள காரணம் என்னவென்றால், தேவனுடைய சமூகத்தில் நான் பாரத்தோடு ஜெபித்தனால தான், கண்ணீரோடு ஜெபித்தனால தான் இன்றைக்கு தைரியமாக உங்கள் முன் நிற்கிறேன். ஆனாலும் ஊழியத்தை ஒரு நாளும் விடலை. பலவீனத்திலும் இந்த டிவியில் வந்து ரெக்கார்டிங் பண்ண ஆண்டவர் எனக்கு பலன் தந்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் கைவிட மாட்டார். ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்க்குற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு. அன்பானவர்களே, அந்த கிறிஸ்தவர்களிலே இருக்க வேண்டிய அந்த சந்தோஷம். அன்பானவர்களே, எப்படி பாருங்கள், ஒரு கிறிஸ்தவர்களில் தங்க வேண்டிய மகிழ்ச்சி. அன்னாளுடைய வாழ்க்கையில் பெரும் கஷ்டமும் துன்பமும் வந்த போதிலும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்தனால அந்த சந்தோஷத்தை அவங்க கண்டு கொண்டாங்க. ஒரு பக்தன் பாடுகார், இன்ப துன்ப நேரத்திலும் உன் அன்புள்ள இயேசுவை பார். இன்ப துன்ப நேரத்திலும் உன் அன்புள்ள இயேசுவை பார். அவதாமே சோதிக்கப்பட்டு பாடு நமக்காய் பட்டதினால். அவதாமே சோதிக்கப்பட்டு
பாடு நமக்காய் பட்டதினால் அவர் சோதிக்கப்படும் நமக்கு, அவர் சோதிக்கப்படும் நமக்கு உதவி செய்ய வல்லவராம். இன்ப துன்ப நேரத்திலும் உன் அன்புள்ள இயேசுவை பார். ஆமன்பானோர்களே, அந்த கிறிஸ்தவர்களில் தங்க வேண்டிய மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சிக்கு கேடாக ஏதாவது ஒரு கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் வருமானால் எல்லா இன்ப துன்ப நேரங்களில் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் தாமே பட்ட பாடுகளினாலே அவர் பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகையினால நம்ம சோர்ந்து போக வேண்டாம். சொல்லப்படுகிறது யோவான் 15:10, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அவருடைய கற்பனைகளின் படி நடக்கிற பிள்ளைகளுக்கு கட்டாய மகிழ்ச்சி உண்டு. அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது வசனத்தின் மூலமாக விசுவாசிகளில் என்ன செய்கிறது? அந்த மகிழ்ச்சி பொங்குறது என்று சொல்லி பார்க்கிறோம் விசுவாசத்தின் மூலமாக. யோவான் 17:13, இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை நான் சொல்லுகிறேன். ஆமன்பானோர்களே, எல்லாரும் அந்த சந்தோஷத்தை அடைய வேண்டும். எல்லாரும் அந்த சந்தோஷத்தை அடைய வேண்டும். இதற்காகத்தான் அவர் தம்மையே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால நாம் அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:2 சொல்லப்படுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அன்பானவர்களே, சிலுவையின் அந்த பயங்கர பாடுகளை சகித்து அந்த சிலுவையின் மரணத்திற்கு தன்னை அவர் ஒப்புவித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் பிதாவின் வலது பரிசத்திலே அவர் சந்தோஷமாய் வீற்றிருக்க போகிறார். தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம், தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அந்த அவமானத்தை எண்ணல்ல. இன்றைக்கு கூட அன்பானவர்களே, நமக்கு இன்றைக்கு ஒரு பரியாசம் இருக்கலாம், நிந்தை இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தி இருந்திருக்கலாம். ஆனாலும் ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது, ஒரு நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவன், நம்ம ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை உண்டு. அவர் நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இந்த உலகத்தில் உள்ள அற்பமான காயங்களுக்காக, வேதனைகளுக்காக நம்ம ஆத்ம ஜீவனை, நம்முடைய நித்திய ஜீவனை மறந்துடவே கூடாது, அதை இழந்துடவே கூடாது. பாருங்க, அந்த வசனத்தை திருப்பி படித்து பாருங்க. எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். இப்படி மகிமையுள்ள ஒரு சரீரமாக அவர் உயிர்ப்பிக்கப்படுவார். நாமும் கூட நம்முடைய சரீரமும் மகிமையுள்ள சரீரமாக உயிர்ப்பிக்கப்படும். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இன்னைக்கு இருக்கிற அவமானத்தையோ நிந்தையோ கஷ்டத்தையோ நம்ம என்ன செய்யக்கூடாது, பெரிதுபடுத்தி நித்திய ஜீவனை
இழந்து விடக்கூடாது. அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த இப்படி நம்ம வாழும்போது கிறிஸ்துவில பெரும் மகிழ்ச்சி உண்டாகிறது. முதலாவது பார்த்தோம், தேவ வெளிப்பாட்டு திட்டத்தில் ஒரு மகிழ்ச்சி, தேவ வெளிப்பாட்டு திட்டத்தில் ஒரு மகிழ்ச்சி. ரெண்டாவது பார்த்தோம், காணாமல் போன ஆட்டை கண்டடைவதில் ஒரு மகிழ்ச்சி. மூன்றாவது பார்த்தோம், கிறிஸ்தவர்களில் தங்க வேண்டிய ஒரு மகிழ்ச்சியை பார்த்தோம். நாலாவதாக, கற்பனைகளை கை கொண்டால் வசனங்களின்படி நடக்கும்போது ஒரு பெரும் மகிழ்ச்சி. ஆகையினால் இந்த மகிழ்ச்சியை நாம் கடைசி வரை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் பாடுகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலில் தள்ளிவிட்டு அந்த இவனை இழந்து விடாதபடிக்கு நாம் கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே அல்ல. ஆகையினால நான் அந்த இடத்தை சுதந்திரிக்க போகிறேன் என்ற சந்தோஷத்தோடு நம் ஆண்டவரை துதித்து வாழும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை இந்த நேரத்தில் தாழ்த்தி தருகிறோம். நாங்கள் எப்போதும் எங்களிலே ஆண்டவரை மூலமாய் வரக்கூடிய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நாங்கள் அனுபவித்து ஆண்டவரே வருகிற நாட்கள் நம்முடைய நித்திய ராஜ்யத்தில் நாங்கள் சந்தோஷமாய் வாழத்தக்கதாக மகிழ்ச்சியாய் வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நேரத்தில் செய்தியை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன வியாதி பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். துக்கமான காரியங்கள் மாறி மகிழ்ச்சியை உருவாகட்டும். கர்த்தாவே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.